சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, ஓஹோ, நான் என் சத்துருக்களில் கோபமாறி என் பகைஞருக்கு நீதியை சரி கட்டுவேன். இங்க சத்துருக்கள், பகைஞர்கள் ரெண்டு விதமான மனிதர்கள் சொல்லியிருக்காங்க. ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்யறவங்க, ஆண்டவர் பிரியப்படாத காரியம், அவர் அருவருப்பு, இது பாவம் சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல. மற்றவங்களுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்றது, இன்னொருத்தவங்ககிட்ட பரிதானம் வாங்குறது, ஒருத்தவங்களுக்கு விரோதமா நம்ம அவங்களுக்கு நன்மை வரும்போது அதை தடை செய்யறது, இன்னொருத்தவங்களுடைய சுதந்திரம் நியாயமா அது அவங்களுக்கு போக வேண்டி இருக்கும், ஆனால் அதை நம்ம அநியாயமா அதை பிடுங்கி நம்ம கிட்ட வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்யறது சத்துருக்களாகவும் பகைஞர்களாகவும் நம்மளை அவருக்கு முன்னாடி நிறுத்தும். நம்ம அந்த மாதிரி செய்யறதில்ல. உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி அநியாயம் செய்திருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்வார். அவர் உங்க பக்கம் தான் இருப்பாரு. உங்களுக்கு நியாயமா வர வேண்டிய நன்மைகள் உங்களை சேரும். ஆனா நம்ம கிட்ட ஏதாவது தவறு இருந்தா வழக்காடுவோம் வாருங்கள் ஆண்டவரே இதுக்கு முன்னாடி வசனத்தில் சொல்லியிருப்பாரு. இந்த வழக்காடுவோம், இந்த ஆண்டவர் இப்படி சொல்றது பனிஷ் பண்றதுக்காக இல்லை, ஒருத்தங்களை துன்புறுத்துறதுக்காக இல்லை. இவ்வளோ தவறு செய்தும், இந்த பகைஞராகவும் சத்ருவாயும் இருந்தும் ஆண்டவர் நம்மளை நேசித்து நமக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இப்படிப்பட்ட பாவத்தெல்லாம் நான் செஞ்சிட்டேன்னு சொல்லி இதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல அப்படின்னாலும் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேளுங்க. உங்களுக்கு அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த பாவத்திலேருந்தோ இல்லை அந்த அக்கிரமத்திலேருந்தோ வெளியே வர்றதுக்கு, தண்டனையிலேருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. உண்மையிலேயே மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் மன்னிப்பார். திரும்பவும் உங்களுக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் பார்த்து கேளுங்க, எனக்குள்ள ஏதாவது இருக்கா, நான் உங்களுக்கு பகைவனாகிறதுக்கு சத்ருவாகிறதுக்கு ஏதாவது வேலையை நான் செஞ்சுட்டேனா, ஏதாவது காரியத்தை நான் செய்துட்டேனா எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே, எனக்கு மன்னிப்பு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. திரும்பி வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் திரும்பி வரும்பொழுது ஆண்டவர் உங்களை வெறுக்க மாட்டார், உங்களை முழுவதுமாய் நேசிப்பார். அதை அவர் மறந்துடுவார். பாவத்தை நினைச்சு திரும்ப ஏதாவது பனிஷ் பண்ணிடுவாரோ அப்படின்னு நீங்க பயப்படலாம். அப்படிலாம் இல்லை. ஒன்ஸ் மன்னிச்சிட்டாரு அப்படின்னா நம்ம திரும்பி அந்த பாவத்துக்கு போகக்கூடாது, நம்ம கரெக்டாக இருக்கணும். ஆண்டவர் ஒன்ஸ் மன்னிச்சிட்டா அதுக்கப்புறம் அதை திரும்ப நினைக்க மாட்டார். உங்களை கண்டிப்பாக அவர் நேசிப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் நீதியை செய்யுங்க.